ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை யார் யாருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர இது போயிட்டுருக்கு. இதை கேட்டதுமே தமிழக அமைச்சருக்கு தொண்டை வலியே வந்துடுச்சா, அந்த மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஸோ அந்த சூழ்நிலையை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க என்னங்கிறத பார்க்கலாம். மகளிருக்கான ரூபாய் 2500 உரிமை தொகை எப்போது வழங்கப்படும் என்ற செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு தொண்டை சரியில்லை என கூறிவிட்டு தமிழக அமைச்சர் நழுவிய சம்பவம் இப்போது பெரும் விவாத பொருளாக சமூக வலைத்தளங்களில் மாறியிருக்கு. ஸோ அதுதான் இப்போ இந்த வீடியோவில் நியூஸாக நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தேர்தல் களம் முழுக்க கம்பீரமாக முழங்கப்பட்ட வாக்குறுதி குறித்து ஆளுங்கட்சி அமைச்சர் ஒருவர் பொதுவெளியில் பதில் சொல்ல முடியாமல் இப்படி ஒரு காரணம் சொன்னது பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் எழுப்பியிருக்கு. ஆக்சுவலி கடந்த திமுக ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக மாதம் ரூபாய் 1000 வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிகளில் திமுக இதனை ரூபாய் 1500 உயர்த்தி தருவதாக அறிவித்திருந்தது. அதே நேரம் தாவேகா தனது மதிப்புமிகு மகளிர் திட்டம் மூலம் 60 வயதுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. இதையடுத்து அப்போது இருந்தே பெண்களிடம் எதிர்பார்ப்பு கிளம்பிவிட்டது. தாவேகா அரசு அமைந்த பிறகு தொடங்கியுள்ள முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலையும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற்ற போது இந்த விவகாரம் குறித்து குரல் எழுப்பப்பட்டிருப்பதால் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தெரிய வரும் என்பது இருந்தது. அதே சமயம் யார் யாருக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பும் அது குறித்த அனுமானங்களும் ரெக்க கட்டி இப்போ வரைக்கும் பறந்து வந்துட்டுருக்கு. ஆக்சுவலி கடந்த திமுக ஆட்சியில் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை பெற்று வந்த நிலையில் இப்போதைய முதலமைச்சர் விஜய் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியின்படி இனி 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் இத்திட்டத்தில் பயனாளியாக இருக்க முடியாதுங்கிறது தெரிய வந்திருக்கு. அதோடு இந்த திட்டத்தில் 60 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு மட்டுமே உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும் என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளதோடு அதற்கேற்ப சில கூடுதல் விதிமுறைகளையும் சேர்க்க திட்டமிட்டிருக்கு. இதனால் 60 வயதுக்கு மேற்பட்ட தகுதியான பெண்கள் அரசின் முதியோர் ஓய்வூதிய திட்டங்களுக்கு புதிதாக விண்ணப்பித்து அதன் மூலம் வரக்கூடிய மாதாந்திர தொகையை பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டு வருது. எல்லா வகையிலுமே தகுதியான உண்மையான பயணிகளுக்கு மட்டுமே மாதம் 2500 ரூபாய் சென்றடைய வேண்டும் என்பதில் முதலமைச்சர் விஜய் தீவிரமாக இருப்பதால் யாருக்கு இந்த தொகை செல்ல வேண்டும் என்பது மறுசீரமைக்கக்கூடிய உத்தேச விதிமுறைகளை வகுப்பதில் அரசு கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறது. யாரும் மோசடியாக பயன்பெறக்கூடாது என்பதற்காக புதிய விண்ணப்பங்கள் அனைத்தும் இந்த புதிய விதிமுறைகள் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட இருக்கு. இதற்காக பிரத்யோக ஆன்லைன் தரவு தொகுப்புகளை ஒருங்கிணைத்து அதன் மூலம் விண்ணப்பிக்கக்கூடிய பயனாளிகளுடைய தாள்களை சரிபார்த்து தகுதியானவர்களை கண்டறிய அரசு முடிவெடுத்திருக்கு. ஸோ மகளிர் உரிமை தொகை 2500 வழங்குவதற்கு முன்பாக இத்திட்டத்தில் மிகப்பெரிய நிர்வாக மாற்றங்கள் விரைவில் நடைமுறைக்கு வரவுள்ளதாக தகவல்கள் கசிந்திருக்கு. எனினும் அடிக்கடி தமிழக அமைச்சர்களிடம் எப்போது மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டு வரும். சமீபத்தில் நிதியமைச்சர் மரியா வில்சன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது மகளிர்களுக்கான 2500 மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வரப்போகக்கூடிய நாட்களில் முதலமைச்சர் அறிவிப்பாரா என்று கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அந்த அமைச்சர் மழுவி இருக்கிறாங்க. இந்நிலையில் விருதுநகர் நகராட்சி நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நேற்று நடைபெற்ற நாடு தழுவிய போலியோ சொட்டு மருந்து முகாமில் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கக்கூடிய பணியை தமிழக அமைச்சர் ஜெகதீஸ்வரி நேரில் கலந்து கொண்டு முறைப்படி தொடங்கி வைத்தார். அரசு தரப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தும் சுமூகமாக முடிவடைந்ததை தொடர்ந்து அங்கிருந்த செய்தியாளர்கள் அமைச்சரை சந்தித்து பல்வேறு கேள்விகளை எழுப்ப தொடங்கினர். செய்தியாளர்கள் அமைச்சரிடம் தேர்தல் களத்தில் தாவேகா வாக்குறுதி அளித்தபடி மகளிர்களுக்கான ரூபாய் 2500 உரிமை தொகை எப்போது முதல் வழங்கப்படும் என்று கேட்டார்கள். இப்படி ஒரு கேள்வியை அமைச்சர் எதிர்பார்க்கவில்லை. இதனால் ஒரு நிமிடம் திகைத்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி அதற்கு பதிலளிக்க விரும்பாமல் எனக்கு தொண்டை சரியில்லை என்று ஒரு காரணத்தை கூறி மழுப்பியவாறு அங்கிருந்து சாமர்த்தியமாக எஸ்கேப் ஆகி காரில் ஏறி புறப்பட்டிருக்கிறார். தேர்தல் சமயத்தில் கம்பீரமாக முழங்கப்பட்ட வாக்குறுதி குறித்து தற்போதைய ஆளுங்கட்சி அமைச்சர் ஒருவர் பொதுவெளியில் பதில் சொல்ல முடியாமல் தொண்டை வலியை காரணம் காட்டி நழுவியது
அரசியல் வட்டாரங்களில் சோசியல் மீடியாவில் இப்போது விவாத பொருளாக மாறியிருக்கு. அதோடு இது ஏன் இப்படி நீங்கள் பதில் சொன்னீங்க, இதுக்கு நீங்கள் சீக்கிரம் வரும்னு கூட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ்களை குவிச்சிட்டு வராங்க. ஸோ இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக பரவிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் தமிழகத்தில் ரேஷன் கடைகள் உட்பட அனைத்து அரசு துறைகள்லேயும் தனிநபர்களுடைய தலையீடுகள் முற்றிலும் இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் விஜய் IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு திட்டவட்டமாக உத்தரவிட்டிருக்கிறார். மாவட்ட ஆட்சியர்கள் ஒவ்வொரு மாதமும் சட்ட ஒழுங்கு கூட்டத்தை கூட்டி அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்றும், முக்கிய வழக்குகளில் சட்ட வல்லுநர்களோடு ஆலோசித்து தவறு செய்யாதவர்கள் தப்பாதபடி உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். தவறு செய்யாதவர்கள் கிடையாது, தவறு செய்தவர்கள் சட்டப்படி உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் மாவட்ட ஆட்சியர்களோ காவல் கண்காணிப்பாளர்களோ அரசு விதிகளுக்கு உட்பட்டு முழு சுதந்திரத்தோடு செயல்படலாம் என்றும், இந்த ஆட்சியில் எந்த ஒரு தனிநபர் தலையீடும் இருக்காது என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். குற்ற சம்பவங்களுக்கும் கலவரங்களுக்கும் நடப்பதற்கு முன்பாகவே வருவாய் மற்றும் காவல்துறையினர் இணைந்து அதன் மூலம் காரணத்தை கண்டறிந்து தடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பை 100% உறுதி செய்வதில் எந்தவித சமரசமும் இருக்கக்கூடாது என்பதை நோ சேஞ்ச் நோ காம்ப்ரமைஸ் என்ற வார்த்தைகள் மூலம் அவர் அதிகாரிகளுக்கு அழுத்த திருத்தமாக உணர்த்தியுள்ளார். அதேபோல் மாணவர்களுடைய பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் பள்ளிகளுக்கு அருகில் உள்ள கடைகளில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க அவ்வப்போது தீவிர சோதனை நடத்த வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டுள்ளார். கல்வி என்பது ஒரு கொண்டாட்டம். இந்த மாதிரி தான் சாதிய வேறுபாடுகளை தாண்டி ஒழுக்கமுள்ள மாணவர்களை உருவாக்கக்கூடிய இடமாக மாற வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தென் மாவட்டங்களில் கடந்த காலங்களில் பள்ளி அளவில் நடந்த சம்பவங்கள் சுட்டிக்காட்டிய அவர், பள்ளி வளாகங்களுக்குள் சாதிய எண்ணங்கள் புகாதவாறு மாணவர்களை பயன்படுத்தி வளர்க்க வேண்டியது அதிகாரிகள் கைகளில் தான் உள்ளது என்று குறிப்பிட்டார். இது மட்டுமின்றி ரேஷன் கடைகளில் தடையற்ற மின்சாரம், முதியோர் ஓய்வூதியோ, சான்றிதழ்கள் விரைவாக வழங்குதல் மற்றும் பேரிடர் காலங்களில் உடனடி நிவாரணம் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பேரினர் அண்ணாவின் பொன்மொழியான மக்களிடம் சொல், மக்களிடம் வாழ், மக்களிடமிருந்து கற்றுக்கொள் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு அடித்தட்டு மக்களின் வாழ்க்கையை உயர்த்த ஆட்சியர்கள் பாடுபட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். பொதுமக்கள் மனு கொடுக்க வரும்போது அதை வெறும் காகிதமாக வாங்கி கொள்ளாமல் கோரிக்கையின் சத்திய கூறுகளை உரிய காரணங்களோடு அவர்களிடம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். மேலும் அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்ய வரக்கூடிய மாவட்ட அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி அரசின் திட்டங்கள் மக்களை சென்றடைவதை அதிகாரிகள் நேரடியாக சென்று கண்காணிக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஸோ இந்த மாதிரி அவர் அறிவுறுத்தினது தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி, கண்டிப்பாக இது மாதிரி இருந்தால் நல்ல ஒரு நாடாக மாறும் என்பது எல்லாருடைய குற்றாகவும் இருக்குது. ஸோ இதை பற்றிய கருத்து என்னங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.